ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சுபா சார்ல்ஸ். உடல் நலத்தை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். உடல் எவ்வளோ முக்கியமானதுன்னு தெரியும். ஸோ உடல் நலத்தில் பல டாக்டர்ஸ் இருக்காங்க. கண்ணுக்கு டாக்டர் இருக்காங்க, ஹார்ட்டுக்கு டாக்டர் இருக்காங்க, நுரையீரலுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க, காது மூக்கு தொண்டை டாக்டர் இருக்காங்க, வயிறுக்கே டாக்டர் இருக்காங்க, எலும்புக்கே டாக்டர் இருக்காங்க, ஸோ கிட்னிஸ்க்கு கூட டாக்டர் இருக்காங்க. ஸோ இப்படி பல டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் இந்த உடலை இயக்குவது மனம். இது நம்ம எல்லோருக்கும் தெரியும், சரியா? ஸோ பிரெயின் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹார்ட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் பிரெயின் டெத் ஆகின ஒருத்தருடைய துடித்து கொண்டிருக்கும் ஹார்ட்டை எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த உடலே ரொம்ப முக்கியம். அப்படி என்னதுன்னா பிரெயின் தான். ஓகே, ஸோ அந்த பிரெயின் போச்சுன்னா தான் அந்த ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம். ஓகே, ஹார்ட்டு நின்றுச்சுன்னா இல்லை, கிட்னி நின்றுச்சுன்னா இல்லை. ஸோ இந்த பிரெயின் ஒரு ஹார்ட்வேர், ஒரு மொபைல் ஃபோன் அப்படி வச்சுக்குவோம். மனம் அதுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படி வச்சுக்கலாம். ஸோ மனம் அப்படிங்கிறது ஒரு செல்ஃபோன் நம்ம வாங்குகிறோம், தூக்கி போட்டால் உடஞ்சி போகும், மூளை அடிபட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஆனால் அதுடைய ஃபங்க்ஷன் அது நல்லா திறம்பட ஒர்க் பண்ணும்போது ஒரு மனிதன் எதையோ ஒரு லெவலில் டச் பண்ணிடுறாங்க. ஒரு மியூசிஷியனாகவோ, ஒரு சினி ஸ்டாராகவோ, இல்லை ஒரு பொலிட்டீஷியனாகவோ, இல்லை ஒரு சிறந்த சயின்டிஃபிக் அறிஞனாகவோ எங்கேயோ போகிறாங்க. அந்த மூளையுடைய பெஸ்ட் யூட்டிலிட்டி எடுத்து அழகாக இந்த உலகத்தில் வேறு லெவலில் டச் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் அந்த மூளையுடைய ஒரு செல்ஃபோன் நம்ம மூளைனா அந்த செல்ஃபோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் ஆகிய மனம். இதுக்கு பல விஷயங்கள் பண்ண தெரியும். ஒரு செல்ஃபோனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னது? நம்ம வீடியோ பார்க்கலாம், நியூஸ் பார்க்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கலாம், ஜூம் கால் போகலாம். ஸோ இன்னும் எத்தனையோ அதில் கேம்ஸ் விளையாடலாம். இன்னும் எத்தனையோ ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. எல்லோரும் அவங்களுடைய செல்ஃபோனில் ஒரு 10% யூஸ் பண்ணாங்கன்னா பெருசு. ஸோ நம்மளும் அதே மாதிரி மனசை எப்படி மேம்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு நம்ம இதுமாக பார்க்க போகிறோம். நான் டாக்டர் சுபா சார்ல்ஸ், மனநல மருத்துவர். 63 வயது முடிந்த ஒரு பெண். பெண்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக். பெண்களுடைய மனம், அது என் மனம், என்னுடைய பெண்ணுடைய மனம், என் அம்மாவுடைய மனம், என் கூட பிறந்த நாங்கள் 5 பெண்கள் எங்கள் வீட்டில், நான் 5வது பெண். ஸோ இவங்களுடைய மனம், என் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய குரூப், இன்னும் நாங்கள் 16 வயசில் மீட் பண்ண மெடிக்கல் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். ஸோ பெண்ணுடைய மனம் அப்படிங்கிறது அது எனக்கு ரொம்ப என்னைய த்ரில் பண்ணும், இன்ட்ரெஸ்ட் பண்ணும். நிறையா பெண்கள்கிட்ட பேசணும், பெண் குழந்தைகளை பார்க்கணும், ஸோ அவங்களோட பழகணுங்கிறது என்னுடைய ஆசை. எனக்கு பேர குழந்தைகளும் இருக்காங்க, பெண் பேர குழந்தைகள் நிறைய பேர் உண்டு. சரி, இப்போ மனசை உலுக்கின, எனது மனதை ரொம்ப காயப்படுத்தின ஒரு விஷயம் உண்டு. ஒரு பெண் நன்றாக படித்து பெரிய லெவல் அடைஞ்சு தானே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணி, ஓகே, ஸ்டார்ட் அப் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வேர்ல்டில் உள்ளவங்களுக்கு தெரியும். கஷ்டப்பட்டு ஒரு கம்பெனியை உருவாக்கி அதில் CEO ஆக பணியாற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு பெண். இப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அன்ஃபார்ச்சுனேட்டாக ஜெயிலில் இருக்காங்க. இளம் வயது தான், ஆனாலும் அவங்க எவ்வளவோ ஆசைகளோட வாழ்க்கையில் படித்து முன்னேறி பாருங்க. நிறையா நம்மளை மாதிரி பெண்களை போல் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. காதல் கணவனை கரம் பிடித்தார்கள். அழகான ஒரு பையனை பெற்றெடுத்தாங்க. அந்த பையனை 4 வயசு வரைக்கும் வளர்த்தாங்க. ஆனால் தன்னாலேயே அந்த குழந்தை உயிர் போக நேர்ந்து விட்டது. அது அதிலோடு நின்றுச்சுன்னா பரவாயில்ல. அந்த க்ரைமை சரி நடந்துருச்சு, தூக்கம், அதாவது இருமல் மருந்து உடைய 2 பாட்டில் அந்த பையன்கிட்ட. வேறு வயலன்ஸ் இல்லை, மர்டருக்கான வயலன்ஸ் இல்லை. ஆனால் தன் சொந்த மகனை மர்டர் பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவங்க ஜெயிலில் இருக்காங்க. ஓகே, ஸோ இது உலகை உலுக்கின ஒரு கொடூரமான, திருப்பி நடக்கக்கூடாத ஒரு சம்பவம். ஸோ இது உடைய மரண ஆங்கிள்ஸ் பற்றி நம்ம இதை பேசுவோம். இந்த சம்பவம் நிறைய பேருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம், பல பேரை அதிர வைத்த விஷயம். நிறைய அதை பற்றி பேசியிருக்கோம், புரிஞ்சிருக்கோம். இதில் மனநல ஆங்கிள்
இப்படிப்பட்ட சம்பவம் திருப்பி நடக்கக்கூடாது, எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எங்கே தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பெண் படிக்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக வராங்க, நம்ம எல்லோருடைய ஆசை அதுதான். பெரிய கம்பெனியை தொடங்குறாங்க, கம்பெனி நல்லா அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, டாப் ஒரு கம்பெனியில் சிஇஓவா அவங்க எல்லோராலும் போற்றப்படுகிறார்கள். ஓகே, திருமணம் அப்படின்ட்டு பண்ணுறாங்க. திருமணம் அப்படிங்கிறது லீகல் பைண்டிங், இதை எல்லோரும் புரிந்து கொள்ளணும். 2 பேர் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும், ஒருத்தருக்கு ஒருத்தர்ன்ட்டு வாழணும், செக்ஸ் வச்சுக்கலாம், குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த திருமணம் அப்படிங்கிற பந்தத்தை தயவு செய்து சீரியஸாக எடுங்க. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ பஸ்ஸில் உள்ள ஒரு பயணமோ அப்படின்னு நினைக்காதீங்க. திருமணம் அப்படின்ட்டு அது ஒரு லீகல் கான்ட்ராக்டுக்குள்ளே நம்ம போகும்போது அதுக்கு உரிய கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்குதா பார்த்துக்கோங்க. பெண்களே, நீங்கள் குழந்தை உருவாகும் போது இன்னொரு நபரை உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் மதித்து, அது காதல் திருமணம். ஸோ அவரோட கூட நீங்கள் சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்கிறீர்கள். அங்கே மேன் ஒரு ஆக்டிவ் பார்ட்னர், நீங்கள் ஒரு பாசிவ் ரிசீவர். இது எப்படியும் இருக்கலாம், இந்த செக்ஷுவல் த்ரில்ஸ் ஆக்ட்ஸு பல வகையாக இருக்கலாம். பட் எனிவே இந்த பெண் பெற்றுக்கொள்கிறாள், அந்த செமனை பெற்றுக்கொண்டு ஒரு குழந்தையை அவளுடைய வயிற்றில் உருவாக்குறாள். 10 மாதம் கமிட் ஆகிறா. அதுக்கப்புறம் அந்த குழந்தையை இந்த கேஸில் பார்த்தா 4 வருஷம் அழகாக அந்த குழந்தையை பெற்று வளர்க்கிறாள். கமிட்மெண்ட். இந்த டைமில் தான் அவளுடைய ப்ரொஃபஷனல் வாழ்க்கையும் பிக்கப் ஆகுது. அவள் ஒரு சிஇஓ ஆகிறாள், கம்பெனி தொடங்குறா, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் பண்ணுறா, நல்லா எல்லாத்துக்கும் உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு பெண்ணாக விளங்குகிறாள். அந்த டைமில் என்ன நடக்குது? டைவர்ஸ் ஆயிடுது. 2 பேரும் விவாகரத்தில் பிரிந்துடுறாங்க, டிவர்ஸ். அப்போ கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குது, அப்பாவுக்கு ரைட்ஸ் இருக்குது இந்த குழந்தையை பார்க்க, வாரத்தில் ஒரு நாள் இந்த குழந்தையை பார்க்கலாம், இந்த குழந்தையை கூட்டிகிட்டு போகலாம், பேசலாம். ஆனால் இந்த பெண் அங்கே மனம் பிறழ்ந்து போகிறாள். 2 பேரும் தாயும் தகப்பனும் 50-50 சேர்ந்தது தான் குழந்தை. மறுக்கிறாள், இது அப்பா வேண்டாம். யாரை லவ் பண்ணி நேசித்து பழகி பேசி படுத்து உறங்கி பெற்றுக்கொண்டாலோ அந்த ஆள் மேலே ஒரு அதீதமான வெறுப்பு வருது. வாரத்தில் ஒரு நாள் உன் பிள்ளையை பார்க்கட்டுமா, அது பெற்றெடுத்த அந்த தகப்பன் பார்க்கட்டும்னா அதை அங்கே மறுக்கிறாள், வேண்டாம் அப்படிங்கிறா. அவர் கெடுத்துருவார் என் பிள்ளைய அப்படின்னு நினைக்கிறா. பிள்ளை அப்பாவுக்கு ஏங்குகிறது இயற்கை. ஆண் குழந்தைகளுக்கு அப்பா ரொம்ப 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 வேணும். பெண் குழந்தைகளை அது அம்மாவை மட்டும் மாடலாக வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆண் குழந்தைகளுக்கு அப்பா அப்படிங்கிற ஒரு ரோலில் ஒரு தைரியமான ஒரு ஆண் இருப்பது அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பையன் அப்பாக்காக ஏங்குறான், அப்பா பேசணுங்கிறான், அப்பாவிட்ட பேச விடக்கூடாது அப்படின்ட்டு இந்த பெண் டாப் சிஇஓ, டாப் ஏர்னிங் பெண்மணி மறுக்கிறாள், அதை வெறுக்கிறா. அந்த மர்டர் பண்ண இடத்துல வேறு ஒரு ஆயுதமும் இல்லை, 2 காஃப் சிரப் எம்டி பாட்டில்ஸ் இருந்தது. ஸோ அந்த காஃப் சிரப்பை கொடுக்குறான். எல்லோருக்கும் தெரியும் காஃப் சிரப் தூக்கத்தை கொடுக்கும். பிரெயினில் உள்ள ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ், மூச்சு விடுவதற்கே உரிய அந்த ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸை அமுக்கும், தூங்க பண்ணும், சப்ரஸ் பண்ணும். டோஸ் ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. 2 எம்டி பாட்டில்ஸ் தான் அவள் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் ரூமில் கண்டுபிடித்து எடுத்தாங்க. ஸோ பிள்ளைக்கு ஓவர் டோஸ் ஆயிடுச்சு. அப்பாவை தேடி அப்பாட்ட பேசணும், இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே அப்பாட்ட பேச முடியும் அப்படின்ட்டு, அப்பா சத்தம் கேட்கணும், அப்பாட்ட சிரிக்கணும், அப்பாட்ட பேசணுங்கிற அந்த தன்னுடைய பெற்ற குழந்தையுடைய ஆசையை அதை நிப்பாட்ட பார்க்குறா. அந்த பிள்ளைக்கு காஃப் சிரப் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. சின்ன பிரெயின், சின்ன நுரையீரல்கள், தாங்க முடியல, அந்த பிள்ளை உயிர் போயிடுது. ஸோ எதுக்காக அவள் உழைச்சாலோ, எதற்காக வாழ்ந்தாளோ, எதற்காக இந்த லெவலுக்கு வந்தாளோ, இது எல்லாம் அவளுக்கு மறுக்கப்பட்டு இப்போ ஜெயிலில் வாழ்க்கையை தான் பெற்றெடுத்த, ஆசையாக பெற்றெடுத்து வளர்த்த குழந்தை போய்விட்டது. ஜெயிலில் காலம் தள்ள வேண்டிய ஒரு கொடூர தாயாக, இப்போ எல்லாருக்கும் ஒரு மாடல் லேடியாக இருந்த ஒரு பெண் ஒரு கொடூர முகத்தோட ஜெயிலில் வாடுகிறாள். ஸோ நம்ம எங்கே
நெகட்டிவிட்டி நம்ம மனசுக்குள்ளே வருது. அந்த நெகட்டிவிட்டி வரும்போது அந்த உணர்வுகள்ல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? அந்த உணர்வுகள் செயலாக்கமாயிடுச்சு, வெறுப்பு செயலாக்கமாயிடுச்சு, ஆக்ஷன் அது வந்துடுச்சு, கொடூரமான ஆக்ஷன். அதுடைய பின் விளைவுகள், பிள்ளைக்கு தூங்க வைக்கணும் அப்படின்னு தான் அந்த மருந்து கொடுக்கப்பட்டாலும் அது எப்போ ஓவர் டோஸ் ஆகும், எப்போ உயிர் போகும், எப்போ ஜெயிலுக்கு பின்னால் கம்பி எண்ண போகிறோம். பெண்களே, நம்ம ரொம்ப உஷாராக நமது வாழ்க்கையை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வழி நடத்தி கொண்டு போகணும். மகனை கொண்ட சிஇஓ பக்கத்தில் தான், பெங்களூரில் தான் நடந்தது. இப்போ பெரிய ஒரு டாப் லேடி, எல்லாருக்கும் ஒரு மாடலாக விளங்கின ஒரு லேடி, அந்த லேடி இப்போ ஜெயிலில் இருக்காங்க. இந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கலாமா?